இன்னைக்கு காலையிலேருந்தே ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருந்தது. சமையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு திட்ட கூட க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது செய்யலான்னு போய் பார்க்குறப்ப ஃபுல்லாக அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே ஆரம்பிச்சிக்கலான்னு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு. இன்னைக்கு புட்டு வந்து ரெடிமேட் புட்டு மாவு இருந்தது. அது கூட 1:1 ரேஷியோவில் தண்ணி ஊற்றி கலந்து ஊற வச்சிடணும். ஒரு 20 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு லேயர் தேங்காய் பூ, ஒரு லேயர் 2-3 லேயர் புட்டு மாவு அந்த ரேஷியோவில் நம்ம புட்டு குடத்துல ஃபில் பண்ணோன்னா சூப்பரான புட்டு நல்லா ரெடி ஆயிரும். 20 நிமிஷம் கழித்து நல்லா ரவையாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நான் 2 கப்பு புட்டு மாவுக்கு ஒரு ஃபுல் தேங்காய் போட்டேன். ஏன்னா தேங்காய் போட போட தான் இதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்பவுமே புட்டு குடத்துல ஃபர்ஸ்ட் லேயர் தேங்காய் போடணும், அதுக்கப்புறம் தான் புட்டு போடணும். மேலே கவர் பண்ணியிருக்க லேயரும் தேங்காவாக தான் இருக்கணும். இதில் ஒரு 5 நிமிஷம் அந்த புட்டை வேக வச்சா போதும். மேலே நல்லா அந்த ஹோல்ஸில் ஆவி வரணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நெய் கலந்து சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும்.